இங்க ஒரு சின்ன பையன் பக்கத்து வீட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக திருட்டுத்தனமா காம்பவுண்ட் எல்லாம் எகிரி குச்சி உள்ள போறான். சோ அப்படி உள்ள போனவன் சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு டைவ் ஒன்னு அடிக்கிறான். சோ அப்படி அடிச்ச அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள என்னவோ ஒரு மாதிரி டார்க்கான லுக்ல இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 500-600 மீட்டருக்கு அடியில இந்த ஆழ்கடல்லாம் எப்படி இருக்கும் சோ அதே மாதிரி தான் இருட்டா இருக்கு. சின்ன பையன் இல்லையா பயந்து போயிடறான். தண்ணிக்கு மேல நார்மலா இருக்கு, ஆனா தண்ணி கடியில இந்த மாதிரி டார்க்கான லுக்ல இருக்கு. என்னடா ஸ்விம்மிங் பூல் இது மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம பட் இருந்தாலும் சின்ன பையன் இல்லையா அப்படி இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அடியில அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே போறான். சோ அப்படி இவன் போயிட்டே இருக்கான். அது வந்துட்டு ஏதோ முடிவே இல்லாத கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. சோ அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது அப்போ சடனா இவனுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்களோட டெட் பாடி இருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுது. சோ இத பார்த்தவன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு அது இந்த மாதிரி கண்ணை திறக்க அவ்வளவுதான் பார்த்து பயந்து அடிச்சு உடனே வேக வேகமா இந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்தவன் எப்பா இங்க இருந்து இடத்த காலி பண்ணா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஆனா போட்டிருந்த கண்ணாடி வந்துட்டு இவன் அவசர அவசரமா மேலே ஏறும்போது அதை தெரியாம ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தட்டி விட்டான். அது வந்துட்டு உள்ள விழுந்துருச்சு. சோ இப்போ அதை வேற வந்துட்டு எடுக்கணும், ஆனா உள்ள குதிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா எவன் தான் உள்ள குதிப்பான். சோ அதனால இந்த பையன் என்ன பண்றானா போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு நெட் ஒன்னு எடுத்து அதை வச்சு அப்படியே அந்த கண்ணாடி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படி இவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி சடனா கண்ணுக்கே தெரியாது ஏதோ ஒரு உருவம் ஒண்ணு அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்து திபிர்னு பக்கத்துல இருக்க புதருக்குள்ள ஓடிடுது. அவ்வளவுதான். இதை பார்த்து இந்த பையனோட மூஞ்ச கொஞ்சம் பாருங்களேன், அரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். பயந்து போயிட்டு அப்படியே அந்த புதரையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். சோ அப்படி இவன் நின்னுட்டு இருக்கும்போது அப்போ சடனா அந்த உருவம் வந்துட்டு வேக வேகமா இவன்ட்டு ஓடி வந்து இவனை பிடிச்ச அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டுருது. இவனும் உள்ள விழுந்துறான். அப்படி உள்ள விழுந்தா சேம் அதே ஃபீலிங் தான் உள்ள. பட் இந்த டைம் என்ன அப்படின்னா இவன் கண்ட்ரோலே இல்லாம அந்த தண்ணி கடியில அப்படியே போயிட்டே இருக்கான். பையன் பாவம் எப்படியோ போராடி மேல வரதுக்காக இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சடனா இந்த மாதிரி ஒரு கிரீப்பியான ஒரு உருவம் வந்து அவன் காலை பிடிக்க அவ்வளவுதான்.